பேட்டிங்கோ பவுலிங்கோ ஆப்பனண்ட பவர் பிளேல டவுசர் அவுட் விட்டு ஓட போறாங்க. அந்த அளவுக்கு கடப்பார டீம் எடுத்து வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அவங்களோட பிளேயிங் 11 என்னென்ன பாத்துருவோமா? ஓப்பனிங் ரோஹித் சர்மா அண்ட் வில் ஜாக்ஸ். ரோஹித் சர்மா என் தலைவன் டெஸ்ட் கிரிக்கெட்டையே T20 மாதிரி தான் ஆடிட்டு இருக்கான். T20 வந்தானா அந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கடா. தற்கூறீங்களா? நீங்க வேணா பாருங்க வில் ஜாக்ஸ் ஆப்பனண்டோட கதையை பவர் பிளேல முடிச்சு விடுறானா இல்லையானே. நம்பர் 3 திலக் வர்மா. சவுத் ஆப்பிரிக்கால நம்பர் 3 வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்து சவுத் ஆப்பிரிக்காவை பம்படிச்சு விட்டான். அதனால கண்டிப்பா நம்பர் 3 திலக் வர்மா தான். நம்பர் 4 சூரியகுமார் யாதவ் ஸ்கை. இவன் வேற மடக்கி மடக்கி பால ஃபைன் லெக்லயே சாத்த போறான். நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா. சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபில பாத்தீங்களா அடிய நம்ம 3D பிடிச்சி என்ன சாத்துனானே. லாஸ்ட் இயர் பூ பண்ணி அவனை முடிச்சிட்டீங்க. ஆனா இந்த வருஷம் ஆப்பனன்ஸ் கதையை கண்டிப்பா முடிச்சு விட போறான். அந்த அளவுக்கு சரியான ஃபார்ம்ல இருக்கான். நம்பர் 6 நமந்தீர். மும்பை இந்தியன்ஸ் ஒரு பையனுக்காக ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அவன் எப்பேற்பட்ட பிளேயரா இருப்பான். லாஸ்ட் இயரே அவனோட பொட்டன்ஷியல் என்ன நிரூபிஸ்டா சரியான பினிஷரா வரப்போறான் பாருங்க. நம்பர் 7 லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர். நெக்ஸ்ட் பிக் திங் ராப் இட்மின்ஸ் டைரக்டா பிளேயிங் லெவன்ல கொண்டு வர போறோம்னு ஆல்ரெடி ஆக்ஷன் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் 8 மிச்சல் சாண்டர். தலைவனாலேயோ பெரிய சிக்ஸஸ் அடிக்க முடியும். சிஎஸ்கே தலைவனை சரியா யூஸ் பண்ணல. ஆனா இப்ப மும்பை இந்தியன்ஸ் போயிருக்கான். நடக்க போற சம்பவங்களை மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. தடவோட போறான் எல்லா பேட்ஸ்மேனையும். நம்பர் 9 அண்ட் நம்பர் 10 டெட்லி காம்போ. தீபக் சஹார் அண்ட் ட்ரெண்ட் போல்ட். பவர் பிளேல ட்ரெண்ட் போல்ட் மட்டும்னாலே ஆப்பனன்ட் பேட்ஸ்மேன்லாம் ஒண்ணுக்கு போவானுங்க. இப்போ இதுல தீபக் சஹார் வேற. ஆப்பனன்ஸ் பவர் பிளேவை தாண்டாலே பெரிய விஷயம் தான். சர்ரு புருன்னு பாம்போட போறானுங்க பாருங்க. நம்பர் 11 பூம் பூம் பூம்ரா. தலைவரோட பவுலிங்கை பத்தியெல்லாம் நம்ம வாயே திறக்க முடியாது. தலைவன் வேற லெவல். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இம்பாக்ட் பிளேயர் அல்லா கசன்ஃபர். இவன் வேற போற இடத்துல எல்லாம் பேட்ஸ்மேனை பரதநாட்டியம் ஆட விடுறான். கடப்பார திரும்பி கொண்டு வந்துட்டாங்க. பவர் பிளேய ஒரு பையன் தாண்ட முடியாது. இதுதான் நம்மளோட மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11. உங்களோட பிளேயிங் 11 என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு பார்ப்போம். பை கைஸ்.